லாஜிக்கில் இவ்வளோ ஓட்ட விடலாமா? ஸ்ரீஜா ஃபோன் பண்ணி கேட்ட உடனே ஆடியாட்கள்லாம் சொல்கிறாங்க அசோக்கை சேஃபாக வேனோட ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கோம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அங்கே விஷால் போயிடுறாரு. அசோக்கை காப்பாற்றி கொண்டு வரலான்னு பார்க்குறதுக்குள்ளே கதவை திறந்து விட்ட உடனே அசோக் வேறு யாரோ வராங்கன்னு நினச்சி அவரை சரியாக கூட கவனிக்காமல் அவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அதே நேரத்தில் போலி அசோக் டாக்டர் மித்ரா அவர் ரூமுக்கு வர வைக்கிறாரு. ஏற்கனவே லாஜிக்கில் பயங்கர ஓட்ட. என்ட்ரான உடனே கல்யாண மண்டபத்திலேயே இருக்கிற பேனர்லேயே பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ இருக்குது. அதையே பார்க்காம டாக்டர் மித்ரா உள்ளே வந்துடுறாங்க. அடுத்து அசோக் முகத்தில் க்ரீம் எல்லாம் ஆப்பிக்கிட்டு இருக்கிறனால அவர் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் லாஜிக் ஓட்டன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? க்ரீம் எல்லாம் ஃபேஸில் அப்படின்னா கூட ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்து கூட அவங்களுக்கு தெரியாது, இத்தனை வருஷமாக வளர்த்தவங்களுக்கு. இப்போ மூணாவது ஓட்டை அசோக் கூப்பிடுறேன்னு சொன்னதுன்னே டாக்டர் மித்ரா மட்டும் தனியாக உள்ளே வராங்க. யாரையும் காணோம். போலி அசோக் எனக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல இவங்க அப்போ எங்கள் அசோக் எங்கே, என்ன பண்ண அவனை, நீ அசோக் இல்லைன்னு இப்போவே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சு ஆதிக்கால அதிரப்பழைய டயலாகெல்லாம் பேசி பின்னாடி நின்று ஸ்ரீஜா அவங்கள தலையில் கட்டையால் அடிக்கிற சீனெல்லாம் காமிச்சு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண போகிறாங்களோ தெரியல. சுபத்ராவை பழி வாங்குறதுக்குன்னு வந்த ஸ்ரீஜா சுபத்ராவை தவிர எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்காங்க. விஷாலை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்த ஒரிஜினல் அசோக் மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாரு. ஏற்கனவே போலி அசோக் மேலே சுபத்ராவுக்கு லைட்டாக ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் அந்த சந்தேகத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்களான்னு தெரியல. உண்மையான பையனை கண்டுபிடிக்க போகிறாங்களா இல்லை திரும்பவும் ஏமாற போகிறாங்களா? இந்த தடவையாவது இசையை நம்புவாங்களா? விஷாலுடைய முயற்சி வெற்றி பெறுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.